ஹாய் ஆல், வெல்கம் டு இன்பா ஃபேமிலி. நாங்கள் இன்றைக்கி மடிக்கேரியில் உள்ள கவர்மெண்ட் மியூசியத்துக்கு தான் போயிருந்தோம். வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். இந்த காலத்தில் யூஸ் பண்ண நாணயங்கள், அப்புறம் வெளிநாட்டு நாணயங்கள் எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் கல்லில் செதுக்கப்பட்ட இந்த சாமி சிலைகள்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண டைப்ரைட்டிங் மிஷின். இந்த குட்டி சாமி சிலைகளும் கல்லே செதுக்கப்பட்டதான். போருக்கு யூஸ் பண்ண பீரங்கி குண்டுகள்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. உரல், ஆட்டுக்கல்லாம் வச்சுருந்தாங்க. மேபி இப்போ உள்ள பசங்க ஜென்ரேஷனுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதுல்ல, அதனால போல். அப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெயிங் ஸ்டோன்லாம் இருந்துச்சு. இப்போ தான் எல்லாம் டிஜிட்டல் மயமாயிருச்சே. ரங்கு பெட்டியில் வச்சுருந்தாங்க. மரத்தூணில் செஞ்சிருந்த சிற்பம், அப்புறம் ஓலைச்சுவடிகள்லாம் இருந்துச்சு. அந்த காலத்தில் யூஸ் பண்ண நிறைய துப்பாக்கி எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. காலத்தில் யூஸ் பண்ண ஆயுதம், அப்புறம் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. மெட்டலில் செஞ்ச நிறைய குட்டி குட்டி சிலைகள்லாம் இருந்துச்சு. இப்போ யூஸ் பண்ண நிறைய ஆயுதம், டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிசைனில் நிறைய கத்தி, வாள்கள்லாம் கூட இருந்துச்சு. அப்புறம் நிறைய கல்ல செதுக்கப்பட்ட சிலைகள், உலோகத்தினாலான சிலைகள்லாம் இருந்துச்சு. அந்த காலத்தில் யூஸ் பண்ண விளக்கு, சேர்லாம் கூட டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பக்கம் அவங்க அப்பா ஒரு சிலதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மியூசியத்துக்கு வெளியும் கூட நிறைய கற்சிலைகள், கல்வெட்டுகள்லாம் நிறைய இருந்துச்சு. நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இன்றைக்கான ஜிகே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் ஜிகே தெரிஞ்சுக்கிறதுக்கு. பிறந்தது முதல் இறப்பது வரை தூங்காத பிராணி எது? கரெக்டான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.